ஹே காய்ஸ், இன்றைக்கி செக்கில்பாடுக்கு வலையில் வந்த மீனுங்களை பாருங்களா. வலை ஃபுல்லாகவே வெறும் அயில மீன் தான் இன்றைக்கி வந்திருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து இந்த மாதிரி இதை விட அதிகமாகவே வரும். ஆனால் இன்றைக்கி ஓரளவு நல்லா வந்திருக்கு எங்களுக்கு. என்ன பாருங்களா, ஃபுல்லாகவே அயில மீன் தான். இந்த நாட்களில் இந்தமாரி மீன் வந்தால் நல்ல விலை போகுது. பாருங்களா, எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மீன் யாரா சாப்பிட்டு இருந்தேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மெயினாக சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம் அந்த மீனை. முள்ளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் தாங்க இருக்கும். அதில் எல்லாம் பெரிய பெரிய முள் தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி முள் இருக்காது. அதுவும் அந்த வயிற்று பகுதியில் தான் ரொம்ப முள் இருக்கும். பாருங்க, நம்ம சீனு தான் மீனை பேத்துட்டு இருக்காப்புல. ஒவ்வொரு மீனையும் கழிச்சு எடுக்கணும். அதுலேயும் வலை வந்து கிட்டியாத அளவுக்கு பார்த்து எடுக்கணும். பாருங்க, இப்படி தான் எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க. இதில் பாருங்களா, 2 இறா வேறு வந்திருக்கு. இறாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது மக்களே. பாருங்களா, இந்த கடலரா வந்து சாப்பிட்றத விட அந்த சமைக்கும்போது ஒரு வாசனை இருக்குது பாருங்கள். பாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையே சரி கூட சேர்ந்து அப்படியே சாப்பிட்றலாம் மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கடலரா வந்து குக் பண்ணும்போது இந்த வாசனை பிடிக்கின்றதுனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 கடலராவை இன்றைக்கி உசார் பண்ணிட்டு போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நேர்தலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.